இங்கே ஹஸ்பண்டை கொலை பண்ண ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பையனையும் கூட்டிகிட்டு இப்போ டேரெக்டாக கிளம்பி பிரகாஷ் வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே போனது இவங்க எதுக்கு வந்திருக்காங்க என்ன அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாமல் பிரகாஷ் பாட்டுக்கு திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்போ வந்து யாத்ரா ஒரு 2 hours பார்த்துக்கிறேன், நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படி சொல்லவும் பிரகாஷும் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க போன அடுத்த நிமிஷத்துலேருந்து வீடே பயங்கர ரணகலம் ஆகுது. ரொம்ப துருன்னு இருக்கான் யாத்ராவும். பிரகாஷ்னால சுத்தமாக சமாளிக்கவே முடியல. அவங்க வந்து பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. ரொம்ப தொல்லை பண்ணிட்டானோ அப்படி சொல்லி கேட்கும். இல்லைங்க கொஞ்சம் தான் அப்படி சொல்லவும் அன்னைக்கு நைட்டே நாகர்கோயிலுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குற விஷயமா போகணும், எனக்காக லீவ் போட்டு வரீங்களா அப்படி சொல்லி கேட்கும். எங்கள் அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த ட்ரிப்புக்கு வந்து கிளம்புறாங்க. போகிற வழியெல்லாம் ஒவ்வொரு இடமா ஸ்டாப் பண்ணி எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னுமே பிரகாஷுக்கு வந்து எந்த விஷயமே தெரியாது. இப்போ ஹீரோயின் பயத்திலேயே ஒரு கடையில் போய் நியூஸ் பேப்பர் வாங்கி பார்க்குறப்பவே தெரிஞ்சிருது இவங்களோட நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ வரைக்குமே பிரகாஷ் சொல்லாமல் மறைச்சிக்கிட்டே இருக்காங்க.